புரிந்து வரும் 112 பல்நோக்கு பணியாளர்கள் பதவி உயர்வு கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். அதன்படி முதல்வர் உத்தரவின்படி பணி ஆய்வாளர்கள் 61 நபர்கள், மெக்கானிக் 51 நபர்கள் என பதவி உயர்வு அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான கோப்பு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. அவர்களுக்கான பதவி உயர்வு உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்றது. 112 பல்நோக்கு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு உத்தரவுகளை தனித்தனியாக சம்பந்தப்பட்டோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் சான்றிதழ் படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மர் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர், சவக்கிடங்கு உதவியாளர், குடல்வாய் பாதுகாப்பு முறை, இரத்த சேகரிப்பு ஆகிய சான்றிதழ் படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், படிப்பு காலத்தில் மாதம் ரூபாய் 300, பயிற்சி காலத்தில் மாதம் ரூபாய் 3713 வழங்கப்படும் எனவும், விண்ணப்பங்கள் வரும் 8ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் படிப்புக்கான நேர்காணல் வரும் 13ஆம் தேதி காலை நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காவலர் என கூறி தொடர் திருட்டில் ஈடுபட்ட தமிழக நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் பைக் திருட்டு அதிகரித்து வந்தது. அதனையொட்டி முக்கிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மர்ம நபரை தேடி வந்தனர். அதன் பேரில் டிம்ஸ் மருத்துவமனை அருகே பைக் திருடிய நபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் விருதாச்சலம் அடுத்த சின்ன காப்பாங்குளத்தை சேர்ந்த சிவராமன் என்பதும், இவர் போலீஸ் என கூறி பார்க் கடற்கரை பகுதியில் தனியாக இருக்கும் காதலர்களை மிரட்டி பணம், நகைகளை பறித்து வந்தது தெரியவந்தது. அவ்வாறு கடந்த 2021ஆம் ஆண்டு கிருமாப்பாக்கம் கடற்கரையில் காதலர்களிடம் இருந்து 5 சவரன் நகை பறித்துள்ளார். தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடியது தெரியவந்தது. பைக் திருடும் பொழுது காரில் வந்து அங்கு காரை நிறுத்திவிட்டு பைக்கை திருடி சென்று பின் காரை எடுத்து செல்வதும் தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிவராமனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் திருட பயன்படுத்திய கார், ஒரு பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். ஸ்ரீ அரிவா சகாராயா உயர்நிலைப்பள்ளி 9வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஸ்ரீ அரிவா சகாராயா உயர்நிலைப்பள்ளி, மூகாம்பிகை நகர், ஆச்சாரியபுரம், உருவையாறு பள்ளியில் 9வது அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. திருஞானம் தாளாளர், சந்திரோதயம் மேலாளர் முன்னிலையில் அருணை மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் சந்தானம் அவர்கள், கேசவா உயர்நிலைப்பள்ளியின் தாளாளர் மாணிக்கம் அவர்கள், சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் மோகன்தாஸ், பள்ளியின் மேலாளர் அவர்கள், பெற்றோர்கள், பெருமாள், செங்கேனி அம்மாள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி 9வது அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்தனர். பள்ளியின் ஆசிரியர் ஷகிரா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். மாணவர்களின் சிறந்த படைப்புகளுக்கு சிறப்பு விருந்தினர்களான பார்த்தசாரதி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், கிறிஸ்து பள்ளியின் தாளாளர் டாக்டர் அன்பழகன், ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா உயர்நிலைப்பள்ளியின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ராமபிரசாத் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சியின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்கு ரூபாய் 19,78,000 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று நேற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் முத்தையன், ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு, முரளி, கட்சி நிர்வாகிகள் தென்னரசு, மனோகர், பணிகண்டன், ஐயப்பன், பிருத்திவிராஜ் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மொத்த பண்டியும் அமைதியார் பண்ண தெரிவிக்கிறோம். அதனால எல்லா இடத்துலயும் முடிஞ்சிச்சு. அமைதியார பரம்பொருளே முத்தமிழ் ரத்தினமே
நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெற்ற பூமி பூஜை பணிகளை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணம்பாள் நகருக்கு தார் சாலை அமைத்தல், புனிதவதி நகருக்கு தார் சாலை அமைத்தல், குச்சிப்பாளை மாரியம்மன் கோவில் வீதியை மேம்படுத்துதல், மூலப்பாக்கம் ராஜீவ்காந்தி வீதி மேம்படுத்துதல் மற்றும் நெட்டப்பாக்கம் தெப்பகுளத்தை சுற்றிலும் மதில் சுவர் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. மொத்தம் 55 லட்சம் ரூபாய்க்கான பூமி பூஜை பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர்கள் மாணிக்கசாமி, ஐயப்பன் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடி சாராய ஆலயத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் வடி சாராய ஆலை அமைந்துள்ளது. இங்கு கடந்த 2009ஆம் ஆண்டு 53 நபர்கள் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2013-14ஆம் ஆண்டு 44 நபர்கள் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்பொழுது 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 53 நபர்களும் கடந்த 2015ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் புதுச்சேரியை சேர்ந்த நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 53 நபர்களின் பணி நியமனம் செல்லாது என உத்தரவிட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணி நீக்கம் செய்து நோட்டீஸ் ஒட்டியது. இந்நிலையில் வடி சாராய ஆலயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பணி நியமனம் செய்து வருவது தகவல் வெளியானது. இதையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணி நியமனம் செய்வதை கண்டித்து இன்று காலை வடி சாராய ஆலை முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோர்ட் ஆர்டர்ல எங்களை விதிமீறல் நடந்ததா சொல்லிட்டு எங்களை வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க. 2015 எங்களை ரெகுலரேஷன் பண்ணாங்க. நாங்க 14 வருஷம் இந்த வடி சாராய ஆலையில நாங்க பணிபுரிந்துருக்கோம். கோர்ட்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னாக்கா, கோர்ட்ல எங்களை 14 ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டாங்க. இவங்களை கருணை அடிப்படையில கன்சல்ட் பண்ணி இவங்களை கவர்மெண்ட் முடிவு பண்ணி எங்களை வேலை கொடுங்க சொல்லிட்டாங்க. புதுச்சேரியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் வீதியில் அருகில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் விக்னேஷ், ராஜீவ் காந்தி தலைவர் அமுதரசன், புஷ்பராஜ், ராகுல் காந்தி பேரவை செயலாளர் அசோகன், தயாளன், பிரபு மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கோவிந்தராஜ், குமரன், மகளிர் காங்கிரஸ் ஜெயலட்சுமி, டாக்டர் விஜயகுமாரி, சாந்தி, தொழில் முனைவோர் பிரிவு சுகுமாரன், ஆனந்த், செல்வம், ஆனந்த பத்மநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் திருநாவுக்கரசின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றிய திருநாவுக்கரசின் பணி நிறைவு பாராட்டு விழா அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற உதவி பொறியாளர் திருநாவுக்கரசுக்கு பட்டாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இதில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், சபரிநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, ரஃபிக், மூர்த்தி நகர் காளிதாஸ், காத்தவராயன், வெங்கடேசன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, வீடியோ போட்டோவும் எடுக்கிறோம், வெயிட் பண்ணு, அவசரப்படாத.
மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் 64வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டன் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் 64வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டன் தலைமையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள காடுவெட்டி குரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மகளிருக்கு புடவைகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முருகன், தொகுதி தலைவர் சிவராமன், செயலாளர் கலைமணி, இளைஞரணி தலைவர் கணபதி, மோகன், துணைத் தலைவர் ஜெயராஜ், மங்களம் தொகுதி தலைவர் பாலமுருகன், சுரேஷ், ஜெயராமன் மற்றும் வன்னியர் சங்க பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் உட்பட 3 நபர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பழனி, MTS ஊழியர் குப்பம்மாள் மற்றும் தங்கமணி ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை அலுவல் வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் பணி நிறைவு பெறும் அதிகாரி மற்றும் ஊழியர்களுக்கு இயக்குநர் இளங்கோவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் 3 நபர்களின் பங்களிப்பு மிக சிறந்ததாக அமைந்தது என்றும் இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என தெரிவித்தார். வயதுக்கு தான் ஓய்வு கிடைத்துள்ளது என்றும் மனதிற்கு இல்லை என்ற இயக்குனர் மகிழ்ச்சியுடன் உங்களது நேரத்தை குடும்பத்தினருடன் செலவிடுங்கள் என குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் கணக்கு அதிகாரி ராணி உட்பட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் ஊழியர்களின் சார்பான ஒரு நினைவு பரிசு பழனி சாருக்காக இப்போ வழங்கப்படுகிறது. சார் இங்க பாருங்க. புதுச்சேரி காங்கிரஸ் சிறுபான்மை அணி மாநில தலைவர் முகமது ஹசன் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணியின் மாநில தலைவர் முகமது ஹசன் பிறந்தநாள் விழா சுல்தான்பேட்டையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் முகமது ஹசனுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாக பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலை சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சீனு மோகன்தாஸ், சன் குமாரவேல், பிரபாகரன், கார்த்திக், மணிகண்டன், ரமணன், மிலிட்டரி முருகன் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.